சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை காதல் சந்தியா. இவங்க மாமங்க முடியல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆபீஸ் பணத்தை சுட்டுட்டா வேலையில இருந்து துரத்தி விட்டாங்க. என்ன ஹரிஷ் இது? இல்ல தேவா அங்க என்னோட பேச்சு ஏன் முகரை பார்த்து பேசுறா? சிட்டுக்குருவி கடைக்கு வழி தெரியுது, வீட்டுக்கு வழி தெரியலையா? நீ பாட்டுக்கு வர வேண்டியதானே, உனக்கு ஒரு துணைக்குள்ளியா? பாலாஜி சக்திவேலின் காதல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான சந்தியா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். హలో వరుణ్ అమ్మ వరుణ్ నేనురా. అన్నయ్య ఒక్క నిమిషం స్టవ్ ఆఫ్ చేసి వస్తాను. అలాగేరా. தென்னிந்திய மொழியில் எல்லாவற்றிலும் பல முக்கியமான கதாநாயகன் நடித்த படங்களில் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற சந்தியா தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பள்ளியில் படிக்கும்போது சினிமாவை பற்றி என்ன மாதிரியான எண்ணம் சந்தியாவுக்கு இருந்தது? சுத்தமாக எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பை சான்ஸ் தான் எனக்கு வந்து இந்த ஆஃபர் வந்தது. அப்போ சினிமா பார்க்குற வழக்கமாக உண்டா? சினிமா நிறைய பார்ப்பேன் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்போ ஜோதிகா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ். டான்ஸ் எல்லாம் அப்போ ஆடுவேன். ஓரளவுக்கு பரதநாட்டியம் அது இதெல்லாம் கற்றுட்டு இருந்தேன். குட்டி குட்டி ஐ மீன் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக டான்ஸ் ஆடுவேன் அந்த டைமில் ஸ்கூலில் படிக்கும்போது. எனக்கு இந்த ஆஃபர் மனோஜ் கிருஷ்ணனோட மேனேஜர் அப்போது அவங்க வீட்டில் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து பார்த்துட்டு மாடலிங் பண்ணுறீங்களா அப்படின்னு இதுவாக கேட்டாங்க. ஸோ அந்த சம்மர் 9th சம்மர் வெக்கேஷனில் தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ஃபோட்டோ ஷூட் எடுத்து அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து எஸ் பிக்சர்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் ஷூட் போனோம் எஸ் பிக்சர்ஸ் ஆஃபீஸ்க்கு. ஸோ 2 நாள் டெஸ்ட் ஷூட் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சீன்லாம் எடுத்து நடிக்க சொன்னாங்க. காதல் படத்துலேயே வந்து சர்ச்சில் ப்ரே பண்ணுற சீன் அந்த மாதிரி 2-3 சீன் அவங்க சொன்னாங்க. எல்லாமே பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பி கிளம்போது தான் எங்கள் அம்மா வந்துட்டு நான் அந்த திருடா திருடியில் அந்த உன்னை பார்த்த பிறகுதான் அது வந்து சும்மா நான் வீட்டில் பண்ணுவேன், அது ஒரு வாட்டி பண்ணிக்காட்டு அப்படின்னு எங்கள் அம்மா வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது பண்ண உடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் அப்படி தான் செலெக்ஷன். அப்புறம் இமீடியட்டாக ஒரு 1 வீக் நான் ஸ்கூலுக்கு போனேன் 10th அண்ட் இமீடியட்டாக ஷூட்டுன்னு சொல்லிட்டு 2 நாள்லேயே நாங்கள் மதுரை கிளம்பி போனோம். முதல்ல எப்போ சங்கரை பார்த்தீங்க? நான் ஷூட்டுக்கு நடுவில் தான் பார்த்தேன். தங்கட்டி கருப்பாய் சாங்கில் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் என்னை உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து சங்கர் சாரை பார்க்குறேன். அவர் ஷூட்டுக்கு வந்திருந்தாரு, எப்படி போச்சு அது இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ ஜஸ்ட் ஃபார்மலாக போய் ஹாய் தான் நான் சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான். அப்போ தான் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. அதுக்கப்புறமா படம் ப்ரிவ்யூவில் தான் நான் பார்த்தேன். சினிமாவில் நடிக்கணுன்றதுல சந்தியாவை தாண்டி ஒரு ஆர்வம் வந்து உங்கள் அம்மாவுக்கு இருந்ததா? பயங்கரமாக இருந்தது. அவங்க தான் எப்போவுமே, இப்போவும் அவங்க தான். இன்ஃபேக்ட் நான் வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இன்ட்ரெஸ்டையும் தாண்டி எங்கள் அம்மாவுக்கு அதில் வந்து நிறைய உடன்பாடு இருக்குது. அவங்க தான் எனக்கு கால் பண்ணி எல்லாமே பேசுவாங்க. ஸோ இதுவுமே சின்ன வயசில் நான் டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் ஆடு என்கரேஜ் பண்ணுறது எல்லாமே எனக்கு எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்குமே அவங்களோட ஆர்வம் தான் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே ஷூட் நினைவு இருக்கா? ஃபஸ்ட்டு டே நாங்கள் அங்கே போய் லேண்ட் ஆகிறோம். ரோடில் ஷூட்டிங். கடன்னு ஒரு 2 பேஜ் டைலாக் கொடுத்துட்டாங்க. மதுரை ஸ்லாங் வேறு சுத்தமாக எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதில் தான் இந்த டைலாக் ஹார்ன் அடித்தா ஒதுங்கிருப்பாங்களே, ஹார்ன் இருந்தால் அடிச்சிருக்கணும்ல. நானும் பரத் ஓட்டிகிட்டே வருவாங்க, நான் நடந்துகிட்டே பேசணும். அது ஒரு 8 டேக் போச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன். அண்ட் அது இப்போ வரைக்குமே எல்லாருமே பேசுகிறாங்க. எப்படி இருந்தது பாலாஜி சக்தியோட பணியாற்றிய அனுபவம்? அவர் இஸ் அ ஃபினாமினல் டைரக்டர். அண்ட் அவரை மாதிரி ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் அப்படி பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸோடையும்
உணர்வோடையும் சொல்லுவார். அவர் சொல்கிறதுலேயே உங்களுக்கு வந்து 80% புரிஞ்சிடும். எப்படி அதை நடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணுவார். அண்ட் ரொம்ப பேஷனேட் பர்சன். எந்த ரோலாக இருந்தாலும், சீனாக இருந்தாலும், டைலாகாக இருந்தாலும் அவர் அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுவார். அவ்வளோ பேஷனேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 100% டெடிகேஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. காதல் படப்பிடிப்பில் நீங்கள் செரிஷ் பண்ணுற மொமெண்ட்னா எதை சொல்லலாம்? உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு கிளைமேக்ஸ் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது அந்த எழுந்து உட்காந்து அங்கேருந்து அழுது அது ஃபுல் நைட் ஸ்ட்ரெச் போச்சு. ஸோ அது மதுரை அந்த ரோட்டில் தான், என்டையர் ரோடு வாஸ் எம்டி. அந்த ரோட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது, நான் அதோட ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். அந்த தாலியாக இருக்கிற சீன் பண்ணி முடிச்சிருப்பேன். அப்போது எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எனக்கு பலாசக்திவேல் சார் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், அதோட 10 மடங்கு இருக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது. அது அவ்வளோதான் அழ முடியும், அதுக்கு மேலே எப்படி அழ முடியும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியரோட தான் நான் இருந்தேன். அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த இதில் அந்த கை வச்சு அழணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி ஒரு என்டையர் செட்டே குவைட்டாக இருந்தது அன்னைக்கு நைட். அது அந்த இதில் அப்படியே அழுத உடனே எல்லாரும் சரி ஓகே அவங்க ஒரு மாதிரி மூடில் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ரோடில் பிரேக் டவுன் ஆகி அழறதுலலாம் எனக்கு செட் யூனிட்டே எனக்கு கிளாப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே கீழே விழுந்து அது பண்ணும்போது தட் என்டையர் நைட் வாஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் எனக்குமே தெரியல என்னால் அது பண்ண முடியும்னு. அது வந்து என்னாலே நம்ப முடியல. எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருந்தேன் அந்த என்டையர் ஈவினிங். பட் அதை பண்ண ஒரு ஃப்ளோவில் அது அப்படியே வந்துட்டே இருந்தது. எனக்குமே பண்ண முடியல. எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. அதை பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணதும், எல்லாம் யூனிட்டில் எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணதும் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. எக்ஸாக்டாக ஹாப்பினஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது எனக்கு. ஆஸ் எ கோஸ்டார் பரத் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாரு? ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு எனக்கு ஷூட்டிங்கில் வந்து மானிட்டர் டேக்கு எதுன்னே தெரியாது இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுப்பேன். அப்புறம் ஓகேவான்னு கேட்பேன். ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பேன். பட் எனக்கு அந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் எனக்கு பரத் தான் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் படத்தில் நான் எனக்கு வந்து ரொமான்டிக் சீன்லாம் ரொம்ப நான் பயப்பட்டு தான் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் ஹி வாஸ் வெரி ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஏன்னா 15 இயர்ஸ் தானே. அதுலலாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு. அண்ட் என்டையர் இதில் கூட லைக் டான்ஸ் எல்லாமே இருக்கட்டும், ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். அவருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். ஆமாம், பிரில்லியண்ட்டாக அவர் பண்ணியிருப்பாரு. performed very well in that, no doubt. I really learned a lot from him. அந்த படப்பிடிப்பில் எப்போவாவது என்னடா இப்படி ஒரு மாட்டிக்கிட்டேன் படப்பிடிப்பில் நினச்சிருக்கீங்களா? இல்லை, எனக்கு வந்து எப்படியோ ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் போதும் தான் இருந்தது. ஐ வாஸ் மோர் ஹாப்பி டு பங்க் ஸ்கூல். ஷூட்டிங்கில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி இல்லை. நான் ஸ்கூலில் ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ நிறைய எனக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது ஸ்டடீஸ் வைஸ் அதெல்லாம். பட் எனக்கு ஷூட்டிங் அப்படி எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு வேறு அந்த ஸ்கூட்டி வேறு கொடுத்துட்டாங்க. நான் அப்போ தான் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ அங்கே அந்த ஃப்ரீ ஹைவே அந்த இடத்துலலாம் சும்மாவே அந்த ஸ்கூட்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன். ஷரண்யா என் கூட நடிச்சிருப்பாங்க. வி போத் வேர் லைக் நல்லா க்ளோஸாக இருந்தோம். வி யூஸ் டு டாக், வி யூஸ் டு ப்ளே கேம்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணேன் சார். எனக்கு அப்படி எல்லாமே தட் என்டையர் ஷூட் வாஸ் மெமரபிள் ஃபார் மீ. இட் வாஸ் லைக் அ வெக்கேஷன். ஸ்க்ரீனில் பார்த்தபோது எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி சொல்ல போனோன்னா. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குற மாதிரி இல்லை, யாரும் பார்க்குற மாதிரி இருந்தது. தோ நான் ஆல்ரெடி நடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் எல்லாரும் பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு எதுவுமே புரியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அது என்னென்னு. பட் அது என்ன சொல்கிறது சார், அது சிங்கின் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அந்த சக்ஸஸ் என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னங்கிறது பிகாஸ் எனக்கு அது வரைக்குமே புரியல. ஐ நெவர் தாட் இட் வில் பி அ ஹிட். அது ஹிட் ஆனதுக்கப்புறமாவும் அது ஹிட் ஆச்சான்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. படம் பார்த்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க? ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. எந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எந்த அவார்ட் கிடைச்சாலுமே ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஹாப்பி ஃபார் மீ. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இட் இஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஹர். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அலையை தமிழ் சினிமாவில் உருவாக்கிய படம் அது. சந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பாராட்டுகள் கிடைச்சது? எல்லாருமே அவங்கவுங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு என்ன பாராட்டணும். பாலச்சந்தர் சார் அவங்க ஆஃபீஸில் போய் அவர் ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. கமல் சார்,
ரஜினி சார் எல்லாருமே ப்ரீமியர் வந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் சார் சதா அவங்கெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. பிகாஸ் அப்போ தான் அன்னியன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க யூனிட் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னைசேஷன் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். சங்கர் பர்சனலாக கூப்பிட்டு பாராட்டினாரா? அஃப்கோர்ஸ் அவங்க ஒய்ஃப் கூட கூப்பிட்டு அவங்க வீட்டில் கூப்பிட்டு பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த படமே மலையாள படம். உங்கள் ஓன் லாங்குவேஜ்னால ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தது அதில்? எனக்கு ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான் சார். இன்ஃபேக்ட் எனக்கு தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட். இன்னும் ஃப்ளூயன்சி. ஆமாம், இன்னும் ஃப்ளூயன்சி. மலையாளம் ஸ்டில் ஓகே. பட் அப்போது எனக்கு தமிழோட ஒரு வாடை வரும் மலையாளத்தில். அது நிறைய இதில் அது தமிழ்லேயும் வரும், எனக்கு மலையாளத்துலேயும் கொஞ்சம் இருக்குது. மலையாளம் ஐ வாஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா அது தெரிஞ்ச லாங்குவேஜ். ஸோ எனக்கு அதில் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நான் இங்கிலீஷில் எழுதி தான் பைஹார்ட் பண்ணுவேன் டயலாக்ஸ். பட் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக எனக்கு எதுலேயுமே அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. உங்கள் கரியரில் இன்னொரு முக்கியமான படம்னு சொன்னோன்னா டிஷ்யூம். ஆமாம், எனக்கு அந்த படத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஸ்டேட் அவார்டு வந்தது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மூவி. அதில் எஸ்பெஷலி சசி சார் வந்துட்டு இஸ் அ ஃபினாமினல் டைரக்டர். அவர் தான் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். அதுலேயும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பேன். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அப்படியே என்கிட்ட வந்து பாரு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவர் தான் he showed me the path actually. Dishyam was another great movie for me. உங்களை பொறுத்த வரைக்கும் கோ ஸ்டாரில் வந்து ஜீவா வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் அன்ஃபர்கெட்டபிள் ஸ்டார் அப்படின்னு பல பேட்டிகள் குறிப்பிட்டிருந்தீங்க. எதனால்? இன்றைக்கும் என்றைக்குமே I'll never forget because those are the best times. Dishyam ஷூட்டிங் டைமில் 2 பேருமே ஜோக் பண்ணிவிட்டு நான் சிரிக்காத நாளே இல்லை. எல்லா நாளும் சிரிச்சுட்டே இருப்போம். எல்லா நாளும் ஜீவா ஏதாவது ஜோக் பண்ணிகிட்டே இருப்பார். அண்ட் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது கூட எனக்கு ஷார்ட் எல்லாம் வைக்கும்போது ஏதோ பண்ணி எனக்கு சிரிப்பு வந்து எனக்கு ஃபோக்கஸ் போய் அப்புறம் சசி சார் என்னை தனியாக கூப்பிட்டு திட்டி நான் திருப்பி அப்படியே சீரியஸாக ஃபேஸ் எல்லாம் வச்சு நான் பண்ணணும். ஹீ இஸ் சச் அ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித், டவுன் டு எர்த். எப்போவுமே இஸ் த சேம் ஆல்வேஸ். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் we were like really good friends. இந்த ஷூட்டிங் டைமில் we were like really good friends. So I enjoyed working with him. எல்லா மொழிகள்லேயும் நல்ல நல்ல ஸ்டார்ஸ் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. கன்னடத்தில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பக்கம் விஷ்ணுவர்தன், இன்னொரு பக்கம் சிவராஜ்குமாரோட நடிச்சிருக்கீங்க. கன்னட படம் ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டு படம் ஆல் இன் ஆல் கன்னடா தான். என்டையர் செட் எல்லாருமே கன்னடா தான். உண்மையிலேயே சொல்லணுன்னா எனக்கு எல்லாருமே அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டு பி வெரி ஃப்ராங்க். இன்ஃபேக்ட் அவ்வளோ பெரிய ஸ்டார் சிவராஜ்குமார் சார். பட் ஹீ டுக் சச் குட் கேர் ஆஃப் மீ. வெரி கம்ஃபர்டபுள், வெரி நைஸ்லி ஹில் டாக். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறோம், பெரிய ஸ்டார் மீட் பண்ணுறோம், கொஞ்சம் பயம் அதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலேருந்தே ஒரு நார்மலைஸ் ஆகி போயிடுச்சு அது. அண்ட் ஹீஸ் ஆக்சுவலி அ ப்ளீசர். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் அவ்வளோ பிடிச்சி போயிடும். கொஞ்சம் ரஜினி சார் மாதிரி தான் பேசுவார். மேனரிசம் எல்லாம் கொஞ்சம் ரஜினி சார் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித். அண்ட் சேம் வே விஷ்ணுவர்தன் சார் எனக்கு அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து மோஸ்ட்லி அது வந்து ஒரு தமிழ் படம் மாதிரி தான். வாசு டைரக்டர். ஆமாம், வாசு சார் டைரக்டர். ஸோ எனக்கு அது பெருசாக தெரியல. எல்லாமே எனக்கு அவர் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். டயலாக் மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் பண்ணிடுவேன். அகெயின் விஷ்ணுவர்தன் சார் ஸோ டவுன் டு எர்த். அவர் ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். அப்போ அந்த டைமில் ஹிஸ் ஹெல்த் வாஸ் நாட் ஆல் தட். பட் அதெல்லாம் காட்டிக்காம செட்டில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணி ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப சமமாக ரொம்ப இதுவாக ஸ்டில் ரிமெம்பர். நான் வந்து மைசூரில் ஷூட்டிங் பண்ணும்போது பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி ஏர்லி மார்னிங் ஹி காட் மீ பிரியாணி. அப்புறம் அங்கேயே உட்காந்து பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு. So it was very nice to work with both of them, both Shivraj Kumar sir and Vishnuvardhan sir. மலையாளத்தில் மம்முட்டி கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான். அவங்க நீஸா பண்ணியிருப்பேன்னா பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரஞ்சித்தோட டைரக்ஷன். இட்ஸ் அ நைஸ் ரோல். ஐ மீன் அந்த படமே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம் அது. அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக நான் மட்டும்தான் இருப்பேன். கொஞ்சம் டாக்கட்டிவான ஒரு குட்டி பொண்ணு வீட்டில் அந்த மாதிரி. பட் ஐ ஹாவ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹீரோயிசம். ஒரு ஹீரோவோட படம் தான் அது. இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் மம்முக்கா ஆல்சோ. அவர் ஆக்சுவலி அவர் அப்படிதான் இருக்காரே தவிர அவர் ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அவர்
ஸ்ட்ரிக்டாக பேசும்போது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஹியூமர் இருக்கும். பிருத்திவிராஜ் கூட தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? அவரோட 2 படம் பண்ணியிருக்கேன். ஒரு மலையாள படம், ஒரு தமிழ் படம். தமிழ் படம் வந்து கண்ணாமூச்சி என்னடா. மலையாளத்தில் வந்து மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். அதில் சசிகுமார் சாரும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ரோல் நான் பண்ணியிருக்கேன். வல்லவன் பட வாய்ப்பு எப்படி வந்தது? காதல் முடிஞ்ச உடனே டிஷ்யூம் சைன் பண்ணியாச்சு. டிஷ்யூம் முடிஞ்ச உடனே நான் அடுத்த சைன் பண்ண படம் வந்து வல்லவன். அஃப்கோர்ஸ் தேனுப்பன் சார் எல்லாருமே அப்ரோச் பண்ணாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டு ஓகே சொல்லி அக்ரி பண்ணியாச்சு. வி ஸ்டார்டட் ஷூட். வல்லவன் படத்தில் உங்களை சரியாக பயன்படுத்திக்கலான்ற வருத்தம் சந்தியாக எனக்கு இருக்குல்ல? எப்பவுமே இருக்கு. பிகாஸ் அது என்னோட 3rd ஃபிலிம். அது அட்லீஸ்ட் எனக்கு சொன்னதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி. பட் அது அப்படி வராதனால பட் அது அப்படி தான் போகணுன்னு இருக்கு. அது அப்படி போயிருக்கு. சினிமாவை பற்றி எந்த வித ஒரு நாலேஜும் இல்லாமல் சினிமாவுக்குள்ள அடி எடுத்து வச்சிங்க. ஏறக்குறைய ஒரு 5-6 வருடங்கள் இதில் ட்ராவல் பண்ணோடனே எப்படி இருந்தது சினிமா அனுபவம் உங்களுக்கு? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார். எவ்ரி இயர் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஃபஸ்ட்டு ஐ மீன் எனக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த படம் ஹிட் ஆன உடனே அதோட ஒரு இது எனக்கு சிங்கின் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. தென் ஐ வாஸ் ஆல்சோ அ கிட். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிறைய விஷயம் தெரியாது. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கேட்டு தான் நம்ம வந்து நிறைய டெசிஷன் எடுப்போம். அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு புரிதல் வரும்போது தான் ஐ காட் இன்டு மலையாளம். ஏன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் தமிழில் ரோல்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் மலையாளம் போனேன். மலையாளம் போனப்போ இட் வாஸ் அங்கே ஒரு மாதிரி ஐ ஹேட் அ குட் ஸ்டார்ட். ஐ டிட் டிராஃபிக், 3 கிங்ஸ் அந்த மாதிரி படம் பண்ணேன். அண்ட் இட் ஆல் டிட் வெல். எல்லாமே நல்லா போச்சு. டிராஃபிக் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி கல்யாணம் ஆகி அப்படியே செட்டில் ஆகிட்டேன்னா. பட் திஸ் வாஸ் மை கிராஃப். எனக்கு தெரியாதனால இட் வாஸ் லைக் அந்த ஒரு சக்ஸஸ் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம அதை நல்ல ஒரு யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா. அந்த நாலேஜ் எனக்கு புரியறதுக்கு ஐ டுக் லாட் ஆஃப் டைம். உங்கள் கேரியரில் நீங்கள் இது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இது? ரிக்ரெட்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னவரம் நான் பண்ணேன். ஆக்சுவலி எல்லாரும் சொன்னாங்க அந்த படம் பண்ணுங்க. பவன் கல்யாண் சார் கூட பண்ணேன். பட் எனக்கு அந்த படம் பண்ணனால என்னாச்சுன்னா, சந்தியா பெயர் மாற்றம் எப்போ யாரால் நடந்தது? சந்தியா வந்து ஃபர்ஸ்ட் என் பேரு ரேவதி. இல்லை இப்போ நீ ரேவதின்னு பேர் வச்சேன்னா அப்புறம் உன்னை எல்லாரும் குட்டி ரேவதின்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேம் இருக்காங்க இல்லையா. குட்டி ரேவதியும் ஒருத்தர் இருந்தாங்க. உங்களுடைய முதல் படத்துடைய பெயர் காதல். சந்தியா எப்பெல்லாம் காதல் வசப்பட்டிருக்கீங்க? இருந்திருக்கேன் சார். இருந்திருக்கு. ஒரு 2-3 ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தியா முடிவெடுத்ததுக்கு காரணம் மிகப்பெரிய வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் அமையாதுன்னு சொல்லலாமா? அப்படின்னும் கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏஜும் ஆயிடுச்சு இல்லையா. எனக்கு 23 இயர்ஸ் ஆகும்போதே எங்கள் அப்பா வந்துட்டு நான் ஏதோ ஒரு 40 இயர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. உங்கள் கல்யாணமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். நானே சொல்லிட்டேன் இதில் நடக்கலைன்னா அப்போ விச் மீன்ஸ் சகுனம் சரியில்லை. இதுக்கப்புறம் மணிமேகலை தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.